Now exercise 2.2 factorial. Permutation is the topic. Permutations. The sub division is factorial. What is meant factorial? For any natural number n, n is a natural number. The n factorial is defined by இந்த மாதிரி எழுதுவாங்க n factorial or n எழுதி இங்கே சைடில் ஒரு apostrophe symbol போடும். இது வந்து n factorial தான். You should read it as n factorial. n factorial is n factorial is defined as product of first n natural number, that is n factorial n equal to product of first n natural number 1 into 2 into 3 into 4 into etc. into n, or n factorial equal to 1 into 2 into 3 into 4 into etc. into n. நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு எப்படி தேவைப்படுனா ரிவர்ஸில் எழுதுகிறப்ப தான் ஈஸியாக இருக்கும். அதனால் எப்படி எழுதுவாங்க, n factorial equal to n into n minus 1. 1 வேணால் இப்படி இன்க்ரீஸிங் ஆர்டர், இப்போ டிக்ரீஸிங் ஆர்டரில் எழுதி பழகணும். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறப்போ. அப்போ டிக்ரீஸிங் ஆர்டர் வரப்போ n-க்கு முன்னாடி டேர்ம் என்ன, n-ல் ஒன்று மைனஸ் ஆகிருக்கு, n minus 1, நெக்ஸ்ட் டேர்ம் n minus 2, n minus 3 எக்ஸட்ரா. எதில் வந்து முடியும், 3 to 1ல் முடியும், 3 into 2 into 1ல் முடியும். இதான் ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர். 1லேருந்து n வரைக்கும் தான் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர். ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர் இஸ் நோன் as n ஃபேக்டோரியல். இதை n ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். இது இப்படி கூட எழுதலாம், இப்படி எழுதலாம், ஃபேக்டோரியல் n ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 எக்ஸட்ரா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இதுவும் n ஃபேக்டோரியல் தான். இப்போ இந்த n ஃபேக்டோரியல் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிம்பிளில் n எழுதுனா n ஃபேக்டோரியல், இல்லை இந்த மாதிரி n எழுதி ஒரு அப்போஸ்ட்ரோஃபி சிம்பலோட யூ ஷுட் ரீட் இட் as factorial n or n factorial படிக்கணும். அப்போது for any natural number n factorial equal to n into n minus 1, n minus 2 etc. 3 to 1. அதான் factorial. For example, இப்போ 5 factorial எடுத்துக்கலாம். 5 factorial வேல்யூ என்ன வரும், 5 factorial equal to, for example இப்போ 5 factorial நம்ம எழுதலாம். 5 factorial equal to 5 into 4 into 3 into 2 into 1. இதான் 5 factorial. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 4 into 3 into 2 into 1. இதான் 4 ஃபேக்டோரியல். ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர். 4 ஃபேக்டர்னால் 1 to 4 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 ஃபேக்டர்னால் 1 to 5 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுறோம். திஸ் இஸ் நோன் as ஃபேக்டோரியல். சரிங்களா? இப்போ ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n, தி n ஃபேக்டோரியல் இஸ் டிஃபைன்ட் பை த ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் and is denoted by n factorial or n factorial. ரெண்டு மாதிரி சிம்பாலிக்காக மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட், இது 5 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல் எப்படி இருக்கும். இப்போ 3 ஃபேக்டோரியல் என்ன வரும், 3 ஃபேக்டோரியல் கொண்டு 3 into 2 into 1. 2 ஃபேக்டோரியல் எப்படி இருக்கும், 2 into 1. 1 ஃபேக்டோரியல் எப்படி இருக்கும், 1ன்னு வரும். 1 into 1 1 தான், 1 மட்டும் வரும். ரைட், அப்போது இந்த n ஃபேக்டோரியல் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக இதை வந்து நம்ம எப்படி வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. 5 ஃபேக்டோரியல் இருக்குது. இது 5 into 4 into 3 into 2 into 1ன்னு எழுதுகிறோம். 5 மட்டும் அப்படி வச்சுட்டு இந்த 1 to 4 வந்து ஃபேக்டோரியல் எழுதலாம். அப்போ 5 into 4 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த 5 அப்படி இருக்கும். இந்த ரிமைனிங் 4 நம்பர்ஸோட வந்து எப்படி இருக்கு பாருங்கள், கன்சிக்யூட்டிவ் ப்ராடக்டாக ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர் தானே. அப்போ அந்த 1 to 4 4 ஃபேக்டர் எழுதலாம். அதில் 5 into 4 நம்ம அப்படி வச்சுட்டு இந்த 1 2 3 இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபேக்டோரியல் எழுதலாம். இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். ஆர் 5 into 4 into 3 into 2 ஃபேக்டோரியலும் எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 2 எடுத்து 2 ஃபேக்டோரியல் எழுதி மீதி அப்படியே எழுதிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு 3 நம்பரை ஃபேக்டோரியல் எழுதிட்டு ரிமைனிங் 5 and 4 அப்படி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 ஃபேக்டோரியல் எழுதிட்டு 5 அப்படி எழுதிக்கலாம். நம்ம எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அப்போது இப்போ 6 ஃபேக்டோரியல் இருக்குது. 6 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 6 into 5 ஃபேக்டோரியல் எழுதலாம். ஆர் 6 into 5 into 4 ஃபேக்டோரியல் எழுதலாம். ஆர் 6 into 5 into 4 into 3 ஃபேக்டோரியல் எழுதலாம். 6 into 5 into 4 into 3 into 2 ஃபேக்டோரியல் எழுதலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, இந்த 2 ஃபேக்டோரியலுக்குள்ள 1 into 2 இருக்குது. அப்போ மொத்தமாக 1 into 2 into 3 into 4 into 5 into 6ன்னு வரும். இங்கே 3 ஃபேக்டோரியலில் 1 2 3 3 2 1 வரும். அப்போ 1 2 3 இருக்குது.
4 ஃபேக்டரில் 1 2 3 4 இருக்குது. 5 ஃபேக்டரில் 1 2 3 4 5 இருக்குது. அப்போ இது எல்லாமே ஈக்குவல் வேல்யூஸ் ஆஃப் 6 ஃபேக்டோரியல். ஆல் ஆர் ஈக்குவல் வேல்யூஸ் ஆஃப் 6 ஃபேக்டோரியல். சரி, அப்போது ஜென்ரலாக பார்க்குறப்போ n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் எழுதலாம். ஆர் n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் எழுதலாம். ஆர் n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 ஃபேக்டோரியல் எழுதலாம். n மைனஸ் 3 ஃபேக்டோரியல் அந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ n ஃபேக்டோரியல் can be written as n into n minus 1 factorial or n into n minus 1 into n minus 2 factorial, n into n minus 1 n minus 2 into n minus 3 factorial. இந்த மாதிரி நமக்கு எது தேவையோ அது வரைக்கும் எழுதிக்கலாம். பட் யூஸ்வலாக n ஃபேக்டோரியல்ங்கிறது எப்படி இருக்கும், n n minus 1 n minus 2 எக்ஸெட்ரா 3 2 1 1லேருந்து n வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், மல்டிப்ளை பண்ணியிருப்போம். தட் இஸ் நோன் as n ஃபேக்டோரியல். ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், n ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். evaluate the following. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 7 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 8 ஃபேக்டோரியல் பை 5 ஃபேக்டோரியல். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். சரிங்களா, இப்போ இதோட வேல்யூலாம் என்னென்னு நம்ம எவால்வேட் பண்ண போகிறோம். ஓகே, 7 ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் சொன்னால் n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். சரிங்களா, அப்போ இங்கே வந்து 7 ஃபேக்டோரியல் எப்படி எழுத, இப்போ 7 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 7 இன்ட்டு 7 மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அப்போ என்ன வரும், 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் எழுதலாம்னு சொன்னோம். அப்போ இந்த நியூமரேட்டர் என்ன பண்ணுறேன், 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல். நான் ஏன் 6 ஃபேக்டோரியல் நிறுத்திட்டேன்னா டினாமினேட்டரில் 6 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ இந்த 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இந்த 6 ஃபேக்டோரியல் இந்த 6 ஃபேக்டோரியல் என்ன கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு, 7 தான் ஆன்சர். புரியுதுங்களா, 7 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல்னா 7 ஃபேக்டோரியல் எப்படி இருக்கலாம், 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் எழுதலாம். ஏன்னா n factorial means it is n into n minus 1 factorial. By use of it we can write 7 factorial as 7 into 6 factorial. 7 into 6 factorial, in the denominator we have 6 factorial. So 6 factorial get cancelled, remaining is 7. Then 8 factorial by 5 factorial. Similarly, this 8 factorial can rewritten as 8 into 7 into 6 into 5 factorial. Because we have 5 factorial in the denominator, we can stop here, 5 factorial. So cancelling these two, remaining is 8 into 7 into 6. Multiplying these three values, 8 7 56 into 6, which will be equal to 336. 336 is the answer for 8 factorial by 5 factorial. Then 9 factorial by 6 factorial into 3 factorial. ஓகே, இந்த 9 ஃபேக்டரை நம்ம 6 ஃபேக்டர் வர அளவுக்கு சிம்பிளை பண்ணலாம். அப்போ நியூமரேட்டர் 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். Now we can eliminate the 6 ஃபேக்டோரியல் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் பாருங்கள் 9 into 8 into 7, கீழே டினாமினேட்டர் we have 3 ஃபேக்டோரியல். ஸோ expanding this 3 ஃபேக்டோரியல் 9 into 8 into 7 by 3 ஃபேக்டோரியல் 3 into 2 into 1. இங்கே 3க்கோ 9 கட் பண்ணால் 3 2 8 வந்து என்னாகும் 4னு கேன்சல் ஆகும். இப்போ ரிமைனிங் பாருங்கள் 3 4s are 12 into 7 which is equal to 84. All this is equal to 84. This is very simple. 9 factorial by 6 factorial into 3 factorial will be equal to 84. Factorial values கொடுத்தா நம்ம இப்படி தான் அதை evaluate பண்ணணும். This is a evaluating process of given factorial values. Next one example 2.10. முன்னாடி example 2.8 பார்த்தோம், அடுத்து இப்போ 2.10. Find n if 1 by 9 factorial plus 1 by 10 factorial equal to n by 1 factorial கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். சரி, இந்த 10 ஃபேக்டோரியல் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். எப்படி கொடுத்துருக்குதுன்னா given 1 by 9 factorial plus 1 by 10 factorial எப்படி எழுதலாம், 10 into 9 factorial எழுதிக்கலாம் equal to n by 1 factorial. சரி, n by 11 factorial. சரி, n by 11 factorial. அப்போ இந்த 11 factorial நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், 11 factorial 11 into 10 into
9 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. நவ் இப்போ இது எல்லாத்துலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், ஒரு 9 ஃபேக்டோரியலை we can take it out. 1/9 ஃபேக்டோரியல் நம்ம காமனாக எடுத்துடலாம். அப்போ 1/9 ஃபேக்டோரியல் எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்குமா, இந்த ஹோலாக 1/9 ஃபேக்டர் எடுத்துகிட்டா இங்கே 1 வரும். ப்ளஸ் இங்கே 1/9 ஃபேக்டோரியல் ஆஸ் ரிமூவ் அஸ் காமன். அப்போ ரிமைனிங் 1/1 இங்கே 1/10. ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள், இங்கே 1/9 ஃபேக்டோரியல் இன்ட்டு n/11 இன்ட்டு 10ன்னு வரும். இப்போ போத் சைட்ஸ் we can eliminate 1/9 ஃபேக்டோரியல். 1/9 ஃபேக்டோரியல் எலிமினேட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்கும் பாருங்க, சிம்பிளிஃபைங் திஸ். சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும்பா, இங்கே 10ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளைங் இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் பை 10 என்ன கிடைக்கும், 10/10 ப்ளஸ் 1/10 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும், n/11 இன்ட்டு 10ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஆடிங் தீஸ் டூ, அப்போ என்ன ஆன்சர் வரும், நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 11/10 ஈக்குவல் டு n/11 இன்ட்டு 10ன்னு வரும். சரி, இப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 11 இன்ட்டு 11 இன்ட்டு 10/10 ஈக்குவல் டு n. இப்போ 10 எலிமினேட் ஆகிடும். அப்போ n ஈக்குவல் டு 11 இன்ட்டு 11 எவ்வளோ வரும், 121 வரும். வெரி சிம்பிள் சம். இந்த 10 ஃபேக்டோரியல் 9 ஃபேக்டோரியல் வச்சு எழுதணும். 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல். இப்போ இந்த 11 ஃபேக்டோரியல் விட 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 ஃபேக்டர். இப்போ எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, நமக்கு 9 ஃபேக்டோரியல் வந்து காமனாக இருக்குது. அப்போ டேக்கிங் அவுட் 1/9 ஃபேக்டோரியல் ஆஸ் காமன். அப்போ 1/9 ஃபேக்டோரியல் ஹோலாகவே இங்கே எடுத்துகிட்டா அந்த பிளேஸில் 1 இருக்கும். அப்போ 1/1 எழுதிட்டேன். இங்கே 1/9 ஃபேக்டர்ஸ் டேக்கன் அவுட், ரிமைனிங் இஸ் 1/10. இப்போ இங்கே அதே போல் 1/9 ஃபேக்டோரியல் இன்ட்டு n/11 இன்ட்டு 10 வந்துருச்சு. இப்போ போத் சைட்ஸ் we can cancel 1/9 ஃபேக்டோரியல். ரிமைனிங் பாருங்கள், இங்கே 1 ப்ளஸ் 1/10. இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 10ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 10/10 இங்கே 1/10. ஏன்னா we have 10 in the denominator, so making it as equal like fractions, I am multiplying by 10. அப்போ 10/10 வந்துச்சு. 10 + 1, அப்போ 10 + 1/10 because like fractions. அப்போ 10 + 1/10 எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் 11/10 வருது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் n/11 இன்ட்டு 10. இப்போ இந்த 11 இன்ட்டு 10 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஆர் we can eliminate 10, then we can cross multiply 11. அப்போ என்ன ஆகும், 10 எலிமினேட் ஆகிடும். 11 இன்ட்டு 11 121. therefore the value of n is 121. Now question number 1 in the exercise 2.2. Find x if 1/6 factorial plus 1/7 factorial equal to x/8 factorial. This is similar to example we have written earlier 2.10. Both are similar manner. We can finish. Now given 1/6 factorial plus 1/7 factorial equal to x/8 factorial. Look at here. Make it as in terms of 6 factorial the denominators. Form all the denominators in terms of 6 factorial. So 1/6 factorial, because this is the least value comparing these three, comparing the other two. So writing 7 factorial and 8 factorial in terms of 6 factorial, we can get 7 factorial will be equal to 7 into 6 factorial, which is equal to x/8 factorial will be equal to 8 into 7 into 6 factorial. இப்போ இந்த டினாமினேட்டரில் எல்லா டேர்ம்லையும் 6 factorial வர மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். Writing 7 factorial and 8 factorial in terms of 6 factorial. So 1/6 factorial is taken out common. So remaining is 1/1 plus 1/7, which is equal to x/8 into 7 into 6 factorial. And eliminating 1/6 factorial both sides, remaining is 1/1 plus 1/7 equal to x/8 into 7. Taking LCM எடுக்கணும். அப்போ multiply and divide by 7. 7/7 plus 1/7 equal to x/8 into 7. x/8 into 7 I will write here, which is implies 7/7, multiplying 7 both numerator denominator because we have 7 here. That is 1/7 equal to x/8 into 7. Now these are like fractions. Now adding the numerator, 8/7 equal to x/8 into 7. Now cross multiply 8 into 7 to the numerator. 8 into 8 into 7/7 equal to x. Can cancel 7. Remaining is x is equal to
8 into 8, 64. So the value of x is 64. Writing the smallest factorial in the denominator. Okay, 6 factorial is the smallest value comparing the three values. So writing 7 factorial and 8 factorial in terms of 6 factorial, we will get 7 into 6 factorial. This one is 8 into 7 into 6 factorial. Removing 6 factorial, 1 by 6 factorial as common, remaining is 1 plus 1 by 7. The right side we have x by 8 into 7 into 6 factorial. Both sides we can cancel 6 factorial. Remaining is 1 by 1 plus 1 by 7 into x by 8 into 7. And then taking LCM, simplifying, we will get x is equal to 64 as the value.